எவ்வளவு பிரம்மாண்டமான பெரிய ஹால் பாருங்க. சூப்பரா சுத்தி சுத்தி பாருங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளவு அழகா கட்டுறீங்களாப்பான்னு நீங்க மெச்சுக்குவீங்க. அப்படி ஒரு வீடு. வணக்கம் மக்களே. ஒரு அழகான கணக்கச்சிதமான பட்ஜெட் வீடு, ஆனா பிரீமியமா ஒரு லக்ஸரி ஃபீலிங் இருக்கு வீட்டுக்குள்ள போனாக்கா. அது இருக்கக்கூடிய சுத்தி ஏரியாவும் ரொம்ப ரொம்ப நல்ல ரிச்சான ஏரியா. 2 BHK வீடு. உள்ளுக்குள்ள வாங்க. இதே வீடு தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது, வடக்கு பார்த்த மாதிரி இருக்கு. 2 வேரியன்ட்ல வச்சிருக்கிறோம். வாங்க வாங்க. எவ்வளவு பிரம்மாண்டமான பெரிய ஹால் பாருங்க. சூப்பரா சுத்தி சுத்தி பாருங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளவு அழகா கட்டுறீங்களாப்பான்னு நீங்க மெச்சுக்குவீங்க. அப்படி ஒரு வீடு. ஸோ இங்கே ஒரு பெட்ரூம், அங்க ஒரு பெட்ரூம், ஒன்று அட்டாச் பாத்ரூம். ஒன்னா பாருங்க. கம்பைனர் கிச்சன். கிச்சனே பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கு. சூப்பரா இருக்கா. மேல லாஃப்ட், கபோர்டு, ஸ்பேசியஸா இருக்கு. இந்த பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு தெரியும். சூப்பரா இருக்கா. மேல பாருங்க ஃபால் சீலிங், லைட்டிங் சூப்பரா இருக்கு. இது முதல் பெட்ரூம், கொஞ்சம் பெருசா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓடிஎஸ். ஸோ ஓடிஎஸ்க்கு மேல லாஃப்ட் கொடுத்துருக்குறோம். இங்க பாருங்க பெரிய பாத்ரூம். இது வந்து கம்பைனட் பாத்ரூம், 2 வே பாத்ரூம். வாங்க. ஸோ மேல பாருங்க லாஃப்ட், உங்களுக்கு ஃபால் சீலிங், லைட்டிங், கபோர்டு சூப்பரா இருக்கா. ஒரு கணக்கச்சிதமான வீடு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஒரு சின்னதாக ஒரு பாத்ரூம், ஒரு வாஷ்ரூம் மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் பெர்மிஷன் கொடுத்துருக்குறோம். நாங்கள் 3 ஃபேஸ் கனெக்ஷனு, 3 ஃபேஸ் உங்களுக்கு ஒயரிங்கு. அது இல்லாமல் உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஹெட்ரூம்லாம் சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு யூபிஎஸ்க்கு கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். சரிங்களா, பவருக்கு. அதுக்கும் உங்களுக்கு பக்காவாக பண்ணிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னாக்கா சேஃப்டி கிரிலோட உள்ள பேக் பண்ண கிரில் டோரு. அது இல்லாமல் கிரிலோட விண்டோ பாருங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹா பரவாயில்லப்பா, எப்படிப்பா இந்த வீட்டுல இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட்ஜெட் வீடுக்கு எந்த பில்டருமே செய்ய முடியாத செயலை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா அழகான டீக் வுட்ல பக்கா ஃப்ரேம், டீக் வுட் ஃப்ரேம் வித் எவ்வளவு இன்ச்சு பாருங்க. ஒரு 5 இன்ச்சு டோர், ரொம்ப திக்கா இருக்கு. பட்ஜெட்டும் கம்மியா இருக்குது, ஒர்க்கும் சூப்பரா இருக்கு. கரெக்டுப்பா, இந்த மாதிரி கூட கட்டிக்கலாம். நீங்க உங்க பில்டர்கிட்டையும் கேட்கலாம், சார் இந்த மாதிரி கட்டி கொடுங்க சார் மட்டும். ஏன்னா நாங்க கட்டிருக்கிறோம், இந்த பட்ஜெட்டுக்குள்ள அடங்கும். என்ன பட்ஜெட் எல்லாத்தையுமே சொல்றேன் நானு. இந்த கிரானைட் தான் சொல்றது நானு. அழகா இருக்குது. உங்களுக்கு கிரானைட்ல படிக்கல் செய்யும் போது என்ன ஒரு பெரிய ஒரு பிளஸ்னாக்கா உங்களுக்கு வலிக்கி விடாது. ஸோ மேல பாருங்க, மேல ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு காங்கிரீட் தான் கொடுத்துருக்கு. மேல வந்து உங்களுக்கு சொருகோடு போடாம அழகா பண்ணிட்டு இங்க வந்து பாருங்க. ஸோ உங்களுக்கு பாருங்க கூலிங் டைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குது. ஸோ உங்களுக்கு ஹீட் எப்பவுமே இறங்காது. அது இல்லாம இங்க பாருங்க உங்களுக்கு பிவிசில உங்களுக்கு டோரு. ஸோ சன்லைட் உங்களுக்கு வெளிச்சம் இறங்கும், உங்களுக்கு மழையும் தண்ணி விழுகாது, பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும், ஒரு பிரீமியம் லுக்காகவும் இருக்கும். இந்த விலைக்கு பரவாயில்லப்பா அப்படின்னு இருக்கு. இந்த வீட்டை நீங்க கையில ஒரு 6 லட்ச ரூபா வசதினாக்கா வாங்கிக்கலாம். அது ஒரு சிறப்பு. சைடு சுத்திய வீடுகள் பாருங்க. இங்க பாருங்க வராகம்மன் கோயில். எல்லா சிறப்புகளும் அமைஞ்ச ஒரு வீடுங்க. லோ பட்ஜெட்ல இவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்க. விலை உங்களுக்கு சந்தேகமா இருக்கும். 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, சிஎம்டி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு. அது இல்லாம 800 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா. சவுத் அண்ட் நார்த் 2 ஃபேஸிங்ல இருக்குது. கம்ப்ளீட்டா பிரீமியம் கன்ஸ்ட்ரக்ஷன், குவாலிட்டியா இருக்கு. எல்லாமே கேரண்டியட் பொருள் தான் போட்டிருக்குது. கட்ட என்னென்ன பண்ணோம் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. விலை 34 லட்சம் ரூபாங்க. லோன் போட்டீங்கன்னாக்கா லோனுக்கு சப்போர்ட் பண்றோம். லோன்ல வாங்குறவங்களுக்கு பெருசா ரெட்டு கம்மி பண்ண முடியாது. ரெட்டு கேஸ்னாக்கா இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறோம். ஒரு 6 லட்ச ரூபா முன்பணம் இருந்தனாக்கா, ரிஜிஸ்ட்ரேஷன் காசு இருந்தாக்கா லோன் போட்டுக்கலாம். எல்லா பேங்க்ல அப்ரூவ் பண்ணி வச்சுட்டோம். ஒன்னா புக்கிங் ஆர்டர் பண்ணுங்க, வந்து பாருங்க. பாத்தீங்களா எவ்வளவு சிறப்பா இருக்கு. வந்து இருக்கக்கூடிய கரெக்டான இடம்னாக்கா, அதாவது புழல் தர்காஸ், விளாங்காடு பாக்கம் தர்காஸ், சாய் பாலாஜி நகர் அதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இங்கே வந்து வரக்கூடியவங்க எப்படி வரணும்னாக்கா, மாதாவரம் அடுத்து புழல் வந்து வரலாம், இல்லை ரெட்டில்ஸ் வந்து வரலாம். இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்து கொசப்பூர் வழியாக வந்துடலாம். மாதாவரம் இந்த பக்கமாக வந்து பெருங்காவூர் வழியாக வந்துடலாம். எல்லா பக்கமும் வழி இருக்குது. இந்த லொக்கேஷனோட லிங்க் கீழே கொடுத்துட்றேன். வளம் பெறுங்க. வாழ்த்துக்கள்.